நானும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரிக்கு மிக அருகில் உள்ள அழகப்பபுரம் என்ற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவன் என்கின்ற முறையில் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை முதலில் சொல்லிக்கொண்டு வணக்கத்துடன் ஓரிரு கருத்துக்களை உங்கள் முன் வைக்கின்றேன். இன்று நமது தமிழகத்தில் நிகழ்கின்ற அரசியல் சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய குழப்பத்தில் மக்கள் எல்லாம் ஆழ்ந்து இருப்பதை ஓரளவு பார்க்க முடிகிறது. அதே வேளையில் நமக்கு வாராது வந்த மாமுனியாக திரு அண்ணாமலை IPS அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருந்து வருகிறார்கள். இது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய வரம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த நல்ல நாளில் சில விஷயங்களை பற்றி, கடந்த கால விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஞாபகமூட்டுவதற்கும் ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுப்பதற்கும் விரும்புகிறேன். எங்கள் இயேசுபிரான், நான் இந்த உலகத்திற்கு ஒளி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன், இந்த உலகத்தின் இருளை போக்கி ஒளி பரவ விடுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவர் அதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. அவருடைய மலைப்பிரசங்கம் என்று சொல்லுவார்கள், சர்மன் ஆன் த மவுண்ட், அதில் நாம் ஒவ்வொருவரையும் மனித குலத்தில் பிறந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கிறீர்கள், இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளி கொடுங்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஆன்மீக கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். இந்த நல்ல நாளில் நான் அந்த கருத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இன்னொரு விஷயம், எங்களுக்கு கிறிஸ்தவத்தில் 10 கட்டளை என்று பிரதான கட்டளைகள் 10 உண்டு. அந்த 10ல் முதல் 5 கட்டளைகள், ஒன்று கடவுள், கடவுளுடைய நாமம், கடவுளுடைய ரூபம், கடவுளுடைய நாட்கள். 5வது கட்டளை நம் கண்ணால் நாம் நேரடியாக பார்க்கின்ற கடவுளாம் நம் தாய் தந்தையரை பற்றியது. இந்த திராவிட, இந்த திருட்டு கும்பலுக்கும், இந்த கடவுள் மறுப்பு கொள்ளைக்காரர்களுக்கு இந்த 5 பற்றியும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இந்த 5, கடவுளும் சரி, நம் தாய் தந்தை கண்ணால் காண்கின்ற கடவுளும் சரி, கடவுளான நம் பெற்றோரும் சரி, இவர்களுக்கு சம்பந்தம் இல்லாதது, அதை விட்டு விடுவோம். மற்ற 5 விஷயங்களையும் பற்றி இப்போது லேசாக பார்ப்போம். 6வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக, யூ ஷால் நாட் கமிட் மர்டர். 1969ஆம் ஆண்டு இந்த கள்ளன் கருணாநிதி இருக்கிறாரே, அவர் முதலமைச்சராக பதவியேற்ற அன்றிலிருந்து தொடர்ந்து கடைசியாக இப்போது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த கொலை வரைக்கும், அன்று 1971 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதயகுமார் என்கின்ற ஒரு மாணவன் அரசியல் காரணங்களுக்காக கொல்லப்பட்டார். இறுதியாக இங்கே எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு என்ற ஊரில் சேவியர் குமார் என்கின்ற ஒரு நபர் தேவாலய வளாகத்திலே வைத்து ஒரு திமுக குண்டர் கூட்டத்தால் அடித்து கொல்லப்பட்டார். அதோடு மட்டுமல்ல, இறுதியாக நெல்லை மாவட்டம், அருகில் இருக்கின்ற நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ஒரு அருள் தந்தை மிக கடுமையாக ஒரு வாரத்திற்கு முன்னாடி தாக்கப்பட்டு, அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டு, ஆரோக்கியதாஸ் அவர் பெயர். அதன் பிறகு அவர் தூக்கில் அவராக தொங்கினாரா அல்லது தொங்க விடப்பட்டாரா, இன்னும் அது முடிவுக்கு வரவில்லை. கொலை 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 கொலை, தொடர்ந்து கொலை, கொள்ளை. களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொள்ளை கொள்ளை கொள்ளை, எங்க பார்த்தாலும் கொள்ளை. மலைகளை கொள்ளை, மணல்களை கொள்ளை, கடலில் கொள்ளை, கடல் மணலில் கொள்ளை, ஆத்து மணலில் கொள்ளை, கொள்ளை கொள்ளை கொள்ளை. அடுத்தவன் சொத்து அபகரிப்பு, கோயில் நிலங்களை அபகரிப்பு, எங்கு பார்த்தாலும் கொள்ளைக்கு பஞ்சமே இல்லை. இந்த 70 ஆண்டுகளிலும் இந்த திமுக காரங்க
செய்திருக்கிற கொள்ளைகள் பட்டியலிட முடியாது. அதுக்கு அடுத்தது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரத்தை பற்றி பேசினா அது இன்னைக்கு அது எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து மோசமாக போயிடுச்சு அப்படின்னா, இந்த திமுக காரனுங்க, இந்த திருட்டு திமுக காரனுங்க அதை பேசினா ரொம்ப அசிங்கம். அதனால் அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். பேப்பரில் எல்லா இடங்கள்லையும் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இன்னைக்கு கூட சென்னையில் எங்கேயோ ஏதோ ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு அதை விட்டுவோம். அடுத்தது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் வழக்கு போடாத. எத்தனை பொய் வழக்கு, எத்தனை பொய் வழக்கு, யார் மேலெல்லாம். கல்யாணராமன்ல இருந்து ஆரம்பிச்சு கிஷோர் கே சாமி, சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன், மாரிதாஸ், மகாவிஷ்ணு, போயும் ஒரு 7 விவசாயிகள், அப்பாவி விவசாயிகள், தங்கள் நிலங்களுக்காக போராடி அப்பாவி விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தார்கள். பொய் வழக்கு, பொய் சாட்சி சொல்லாதே. அடுத்தது பிறர் தாரத்தை விரும்பாதே, அடுத்தவன் மனைவியை விரும்பாதே. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்றான் அண்ணா. அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் முற்றும் சார்ந்த முனிவனும் இல்லை. பாருங்க, பேரறிஞர், அவருக்கு பட்டம். மக்களே கொஞ்சம் சிந்தியுங்கள். கருணாநிதியை பற்றி சொல்லவே வேண்டாம், அது வேண்டாம், இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அதனால ஒட்டு மொத்தமா இந்த திருட்டு திராவிடம் கிறிஸ்தவத்துக்கு முழுமையாக எதிரானது. ஆனால் எங்க கிறிஸ்தவ மக்களை ஒன்று செய்ய முடியாது. எங்களுக்கு எங்கள் தலைவர்கள் இருக்காங்க, அவங்க வழிகாட்டுதல் இப்படி தான் எங்கள் மக்கள் போக முடியும். அதை மீறி போயாச்சுன்னா நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் சிதிலமடைந்து விடும், நாங்கள் வாழ முடியாது. அதனால் என் போன்ற சாதாரண கிறிஸ்தவர்களை யாரும் நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள். நாள்பட எல்லாம் சரியாகும். நீங்கள் இந்துக்கள் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு மாபெரும் அற்புதமான ஒரு மனிதர் கிடைத்திருக்கிறார். அண்ணாமலை IPS என்கின்ற அந்த மாபெரும் தலைவன், எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறார். அந்த தலைவன் கிடைத்திருப்பதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இந்துவும் அரசியல் படுங்கள், அரசியல் ரீதியாக ஒன்றுபடுங்கள், விழிப்புணர்வு கொள்ளுங்கள் என்று இந்த நல்ல நாளில் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை என்னுடைய கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.